back to ignore students. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போது ஃபைனல் இயர் வந்துட்டோம். அப்போ நமக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் எப்படி நம்ம சப்மிட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு தெளிவாக முக்கியமாக என்னென்ன செக்ஷன்ஸ் வேணுங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். போகலாங்களா? அப்போது முதல்ல பார்க்குறது டைட்டில் பேஜை நம்ம ப்ராஜெக்டோட பெஸ்ட் பார்ட்டுன்னே சொல்லலாம். இதை நம்ம ரொம்ப நீட்டாக பண்ணணும். இதில் நம்ம ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் இருக்கணும். நம்ம பேரை நம்ம மென்ஷன் பண்ணணும். என்ரோல்மெண்ட் நம்பர், கோர்ஸோட கோடு, ஸ்டடி சென்டர், கைட் பண்ணவங்களோட நேம், அப்புறம் எப்போ சப்மிட் பண்ணுறோமோ அதோட டேட் எல்லாமே கரெக்டாக கிளியராக நம்ம எழுதியிருக்கணும். செகண்ட் பார்ட்டு சர்டிஃபிகேட். இது ப்ராஜெக்டோட ஒரு அஃபிஷியல் ப்ரூஃப்னே சொல்லலாம். இதோட என்ன இருக்குன்னா, சூப்பர்வைசரோட சிக்னேச்சரும் கைடோட அப்லோடு பண்ண கைடோட ஸ்டாம்பும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்தது அக்னாலேஜ்மெண்ட் டேபிள் கண்டென்ட்ஸ். இதில் உங்கள் ரிப்போர்ட்டோட ரோட் மேப்னே சொல்லலாம். எல்லா சாப்டரில் இருக்கிற சப்செக்ஷன்ஸோ பேஜ் நம்பர்ஸோ கிளியராக லிஸ்ட் பண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்ம ரீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது முக்கியமாக கோர் சாப்டர்ஸோட சாப்டர் 1. இதில் இன்ட்ரடக்ஷனும் அப்ஜெக்டிவ்ஸும். இதுதான் உங்கள் ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. உங்கள் டாப்பிக்கோட பேக்ரவுண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டோட மெயின் கோல்ஸ் எல்லாம் என்னென்னு கிளியராக சொல்லணும். நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்கிறதையும் இதில் தெளிவாக சொல்லணும். சாப்டர் 2ல் லிட்ரேச்சர் ரிவ்யூ. உங்கள் ரிசர்ச் ஸ்கில் பற்றின சம்மந்தமான எல்லா டாபிக்ஸோட ஸ்டடீஸும் தியரிஸோட சாஃப்ட் காப்பி, அப்புறம் அதோட புக்ஸு, இதெல்லாமே பற்றி சம்மரைஸ் பண்ணும். இது உங்களோட ப்ராஜெக்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன்னே சொல்லலாம். சாப்டர் 3 மெத்தடாலஜி. இதில் நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாட்டு. இதில் ரிசர்ச்சை டிசைனு, சாம்பிள் சைஸு எப்படி டிசைட் பண்ணோம், டேட்டா கலெக்ஷன்ஸோட டூல்ஸ் எல்லாம் என்ன, அப்புறம் அனலைஸ் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாம் பற்றி நம்ம கிளியராக சொல்லணும். நம்ம ப்ராஜெக்டை பார்க்கும்போதே அதில் புரிகிற மாதிரி நம்ம பண்ணணும். அடுத்தது சாப்டர் 4ல் ரிசல்ட்ஸும் டிஸ்கஷன்ஸும். இதில் நாம் கலெக்ட் பண்ண எல்லாவோட டேட்டாவையும் சேட்டாவோ கிராஃப்ஸாவோ இல்லைன்னா டேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். வெறும் டேட்டா மட்டும் போடாமல் அதோட ரிசல்ட்டில் மீனிங் என்னங்கிறதையும் அப்ஜெக்டிவ்ஸோட எப்படி காண்டாக்ட் ஆகுதுங்கிறதையும் பற்றிட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். இதில் உங்கள் கீ பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணி ரிசர்ச்சோட அவுட்கம் என்னங்கிறத ஃப்யூச்சர் ரிசர்ச்சுக்கு நம்மளோட அட்வைஸ் என்ன, அதோட ரெக்கமெண்டேஷனை இதில் நம்ம கிளியராக சொல்லியிருக்கணும். அதுக்கடுத்து ரெஃபரன்ஸ். ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ண எல்லா சோர்ஸை பற்றியும் கரெக்டான ஃபார்மேட்டில் பர்ஃபெக்ட் லிஸ்ட்டாக நம்ம இதில் கொடுத்துருக்கணும். அடுத்தது ஆக்ஷனஸ். மெயின் டெக்ஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் பண்ணுற கொஸ்டின்ஸு, அதோட கண்டென்ட் ஃபார்ம்ஸு, அல்லனா அடிஷ்னலாக இருக்கிற டேட்டா டேபிள்ஸோட இருக்கிற எந்த செக்ஷனை இதில் வச்சுருக்கணும். அப்போது இதில் உங்களுக்கு எப்படி ப்ராஜெக்டை பண்ணுறங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நமக்கு உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஒன்று கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தமான வீடியோவை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.